ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி 23/6/2024 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய கரணம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய திதி இன்று காலை 6:19 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:42 வரை போராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்த யோகம் இன்று மாலை 6:42 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:19 வரை கௌலவம், பின்பு மாலை 5:33 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசிரமம் கார்த்திகை ரோஹிணி கண்டு சந்திராசிரமம். இந்த ராசி பல முதல் ராசியை பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இன்பமயமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு உடைய குடும்பம் சார்ந்த அன்பர்கள் விஷயத்திலோ, உங்கள் கல்வி சார்ந்த விஷயத்திலோ, உங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றம் சம்மந்தமாகவோ, உடைய செயல்கள், அந்த எல்லா விஷயம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, மற்றவங்களை நீங்கள் இன்பத்தை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஜெயமும் வெற்றியும் உடைய ஒரு அமைதியான நாளாக அமைது. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் ஒரு செயலும் உங்களுக்கு ஜெயம் சொல்லக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக, அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு இன்று வரவுள்ள நாளாக அமைகிறது. உங்களுக்கு இது வரைக்கும் வர வேண்டிய பணம் எதாவது வராமல் தான் அந்த பணம் வரலாம். ஏதாவது நீங்கள் எல்ஐசி மாதிரி போட்டு அதில் மெச்சூரிட்டி வரலாம், ஏதாவது பெனிஃபிட் பண்ண போகிற மெச்சூரிட்டி வரலாம். ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள்லாம் இன்று வரப்போகுது. பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு வர வேண்டிய வரவு தான் வரக்கூடிய வரவுகள் இருந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா உயர்வான நாளாக அமைகிறது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் உயர்வு செல்லக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால உங்கள் விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உங்களுக்கு சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். எந்த செயலை நீங்கள் எடுத்தாலும் இறங்கினாலும் அது ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதனால் நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியத்தையும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி கொஞ்சம் பீடை உடைய நாளாக அமைது. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய, செய்ய முடியாத தடங்களோட சிக்கலாக இருக்கிற நாளாக அமைது. ஆனால் இந்த நாளில் நீங்கள் சில விஷயங்களை செய்வதை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் பகையோடு, அர்த்தம் மேலே கொஞ்சம் பகையோடு கோபத்தில் இருக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து அமைதியாக முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு தேவையற்ற பகை உணவை யார் மேலே நீங்கள் காட்டாதீங்க. விருச்சிகராசின்னு பார்த்தா கொஞ்சம் தாமதம் நிறைய நாள் அமைது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சில தாமதம் ஃபுல்லாக தடைபடாத உங்களுக்கு சில தாமதம் கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆதாய உடைய நாள். எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு தொழில் சார்ந்த பணி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சில ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய, ஆதாயம் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். எந்த விஷயம் நீங்கள் போய் முன்னெடுத்து செய்ய நினச்சாலும் அதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் பல பேர் சேருவாங்க. அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களை துணையாக ஆதரவு அளிக்கக்கூடிய பல பேர் இருக்கிறதால அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும்போது அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக மகரத்துக்கு அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தா முயற்சி திறமையாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு முயற்சி எடுங்க. அது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உறவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கிங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்க போகுது. அந்த ஒரு எதிர்காலத்துக்கான சில செய்கைக்கான, தொழிலுக்கான, கல்விக்கான சில எதிர்கால செயலுக்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க. இன்றைக்கி மீனராசி கொஞ்சம் சுகம் இருந்தாலும் அமைதிக்கு மனதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு உறவினர்கள் மத்தியும் சரி, நண்பர்கள் மத்தியில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களாலேயும்
அவருங்க உங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சுகத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. அனைத்து ராசி நல்ல இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.